ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஈஸியான ஒரு அவல் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அடை செய்கிறதுக்கு நான் அரை கப் ரவை எடுத்திருக்கேன். இப்போ இதில் அதே அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரவையை ஊற வச்சாச்சு. இன்னொரு பவுலில் நம்ம அவலையும் ஊற வச்சுக்கலாம். நான் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். 1 கப் அவலுக்கு அரை கப் ரவை கரெக்டாக இருக்கும். அதனால் 1 கப் அவல் எடுத்துக்கலாம். நான் தின் அவல் தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு தடவை தண்ணி சேர்த்துட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஊற வைக்கணும். அவலில் நிறைய தண்ணி சேர்க்காமல் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்தா போதும். இதுவும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இந்த அவல் நல்லா சாஃப்டாகும், அது வரைக்கும் ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவையும் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அவல் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அதுவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை கையை வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த ரவையோடு சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கேரட்டை துருவி எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சியை துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு தேங்காயை துருவி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ எல்லாம் நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் அடை செய்கிறதுக்கு. இப்போ ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துகிட்டு கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தின்னாக இல்லாமலும் அது மாதிரி ரொம்பவும் திக்காக இல்லாமலும் அடையை தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு 2 சைடும் ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் தடவிக்கலாம். இப்போ அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அடையை சேர்த்துடலாம். மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபியூ செகண்ட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ஃபியூ செகண்ட்ஸ் குக் ஆனதும் நம்ம வாழை இலையை மேலே எடுத்துடலாம். இப்போ நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சுற்றிலும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு இதை 1 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓரங்கள்லாம் நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் குக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு திரும்பவும் இதை மூடி வச்சு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 1 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் சிம்முலேயே வச்சு 2 சைடும் திருப்பி போட்டு ஈவனாக குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் சிம்முலேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதமுள்ள அடையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இதை நாம் ஒரு சட்னியோட ஈவினிங் ஸ்நாக்காகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.